சப்போஸ் இன்டர்வியூல அவங்க கேக்குற கொஸ்டின் எங்களுக்கு சரியா கேட்கல அப்படின்னாலோ இல்ல புரியல அப்படின்னாலோ அந்த சமயத்துல நாங்க என்ன பண்ணணும்? வெரி குட். இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்முடைய லைஃப் மாதிரி. நாம ஒரு வேலைக்கு போறோம் அப்படிங்கும் போது அங்க 100% கவனத்தோட தான் இருக்கணும். அதனால திரும்ப திரும்ப வந்துட்டு சார் நீங்க சொன்னது புரியல, என்ன சொன்னீங்க சார், கவனிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொதுவா முழு கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு ஆள் கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவோம். சில நேரம் 4-5 பேர் உட்காந்துட்டு மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. நம்ம அதையும் தாங்குற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நல்லா பதில் சொல்ல முடியும். ஆனால் அதையும் தாண்டி சில நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 பேர் கேட்கிறாங்க, அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நமக்கு சரியா புரியல அப்படின்னு சொன்னா, ஏன்னா கேள்வியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கேள்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாம தவறா பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்டர்வியூல நாம ஃபெயில் ஆயிடுவோம். அப்ப கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம்ங்கிறதுனால என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற பொருள் போடுற மாதிரி பாடன் அப்படின்னு கேட்கலாம். அந்த பாடன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, பாஸ் என்கிற பாஸ்கரன் வந்ததுல இருந்து பாடன் பாடேன் அப்படின்லாம் ஆயிடக்கூடாது. பட் பாடன் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, ஏன்னா அதாவது அவங்க மேல மிஸ்டேக் இல்ல, நான் தான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டேக், ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அதற்கு பிறகு அந்த கேள்வியை கொஞ்சம் திரும்பி சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அதுக்கேற்ற மாதிரி விளக்கமா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். இது 1-2 கேள்விகளுக்கு செய்யலாம், அப்படி வச்சுக்கணும். ஏன்னா முழுக்கவும் 10 கேள்வி கேட்கிறாங்கன்னா எல்லா கேள்விக்கும் இதையே சொல்லிட்டு இருந்தோம்னா நாம கேட்கிற கேள்வியே புரியலையே, இது எங்க வேலையை புரிஞ்சு செய்ய போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட், ரொம்ப கவனமா இருக்கணும். இன்டர்வியூல எந்த டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க? எந்த டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னு பொதுவா இலக்கணம்லாம் கிடையாது. இன்டர்வியூல என்ன மாதிரி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. எப்படி வேணாலும் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதற்கு தயாரான மனநிலையோடு போகணும். பட் பொதுவா சில கேள்விகள் இருக்கும். உதாரணமா பொதுவா என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க, அல்லது நம்முடைய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி கேட்பாங்க, அல்லது நம்முடைய பாடம், நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அது சம்பந்தமா கேள்விகள் கேட்பாங்க. இதை தவிர வேற என்னென்னவெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, நீங்க என்ன வேலைக்கு போறீங்களோ அந்த வேலை தொடர்பா கேட்கலாம். இந்த வேலையை பத்தி நீங்க எப்படி செய்வீங்கன்னு. இதை தவிர நிறைய இருக்கு. அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லி இந்த சம்பவத்துல நீங்க எப்படி நடந்துக்குவீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சோ பொதுவா நீங்க இன்டர்வியூக்கு போகும்பொழுது என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு போறது நல்லதுதான். ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் பதட்டப்படாம பொறுமையா நிதானமா தைரியமா எதிர்கொள்வதற்கான மனநிலையோட போனா போதும். நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணிட முடியும், அந்த இன்டர்வியூல ஜெயிச்சிட முடியும். இப்ப அதே மாதிரி ஜெனரலா நம்ம பேசும்போது யாரையாவது மீட் பண்ணும்போது உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கேஷுவலா பேசுவோம். அதே இன்டர்வியூல அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்துல உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அந்த சமயத்துல நாங்க எங்களை பத்தி என்ன சொல்லணும்? நல்ல வித்தியாசப்படுத்தி கிளீனா சொன்னீங்க. இன்டர்வியூல பெரும்பாலான இன்டர்வியூக்குள்ள முதல் கேள்வி இதுதான், டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் அப்படிங்கறதான் பெரும்பாலும் முதல் கேள்வி. உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, உன்னை பத்தி நான் ஒன்னும் நினைக்கல அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. அது மாதிரி பல இடங்கள்ல என்ன ஆயிடுது, நம்மை பற்றி சொல்வதற்கே அவர்களுக்கு தெரிவது இல்லை. இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா, என் பேரு, நான் என்ன படிச்சு முடிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு வயசாகுது, எங்க அப்பா அம்மா பேர் என்ன, அவங்க என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறது. அவங்க ஹிஸ்டரி ஆஃப் தி இன்சிடென்ட், ஜியோகிராபி ஆஃப் தி ஆக்சிடென்ட் எல்லாம் கேட்கல. அவங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா என்னை பற்றிய சிறப்பான விஷயங்கள், என்னுடைய பலங்களை சொல்லணும். ஏன்னா அந்த முதல்ல சொன்ன விவரம் எல்லாம் ஏற்கனவே அவங்கள்ட்ட பயோடேட்டால இருக்கும். நம்மளை பத்தி கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாம் பயோடேட்டால அவங்க பாத்துருவாங்க. இது தேவையே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சில விஷயங்களை கவனமா சொல்லணும். இதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு போனாங்க. ஒரே கேள்வியில யூ ஆர் அப்பாயிண்டட்னு உங்களுக்கு பதில் கிடைச்சது. அந்த கேள்வி என்ன தெரியுமா? அவங்க ஆரம்பிச்சாங்க இதே கேள்வி, டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் தான். அவங்க என்ன பதில் ஆரம்பிச்சாங்க, மை நேம் இஸ் சோ அண்ட் சோ, பேரை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ஐ எம் 21 years யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னு பதில் சொன்னாங்க. வழக்கமா நம்ம வயசை குறிப்பிடும் போது ஆங்கிலத்துல 21 இயர்ஸ்னா 21 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன மாத்தினாங்க, யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னாங்க. இந்த ஒரு வார்த்தையில அவங்களுடைய பாசிட்டிவ்
அந்த எனர்ஜி தெரிஞ்சது, உடனே யூஆர் அப்பாயிண்டட்னு சொல்லிட்டாங்க, இன்டர்வியூவே நடக்கல. இந்த விஷயங்கள் தான் நம்மை மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற வைக்கும். அப்ப என்னை பற்றி நானே தயார் செஞ்சுக்கணும். இப்ப இந்த பதில் பழசாயிருக்கும், எல்லாருக்கும் ஒரே வரியில பதில் சொல்ல முடியும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் கொஞ்சம் கிரியேட்டிவா பிரசன்ட் பண்ணணும். என்னுடைய பலம், எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு பலம் உண்டு. இந்த பலங்களை சொல்லணும். ஆனால் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப அளவா, அதே நேரத்துல ரொம்ப அஃபர்மா, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதியா, ஏன்னா என்ன பத்தி சொல்றேன், பொய்யெல்லாம் சொன்னேன்னா தான் பயந்துட்டு சொல்லணும். இப்ப சொல்லும் பொழுது ரொம்ப தைரியமா, ரொம்ப கேஷுவலா, சார் நான் இப்படி எல்லாம் இருப்பேன், நான் இந்த மாதிரி எல்லாம் இருப்பேன்னு. இந்த வாசகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்களா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த வேலை தொடர்பா எடுக்கலாம். உதாரணமா ஒருத்தர் செக்யூரிட்டி வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய முதல் வார்த்தை என்னவா இருக்கணும், சார் நான் மிகவும் நம்பகமானவன் அப்படிங்கறதா இருக்கணும். செக்யூரிட்டி வேலையில வேற என்ன எதிர்பார்க்க போறாங்க, அவர் நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, அவர் தான் அந்த இடத்த பார்த்துக்கணும். இப்ப இந்த வார்த்தை அங்க ரொம்ப முக்கியம். இது மாதிரி சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை கோர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்டா இதாயா பதில் நல்லா ரெடி பண்ணிட்டீங்கன்னா 99% இடங்கள்ல இந்த ஒரே கேள்வியில நீங்க ஈஸியா இன்டர்வியூ ஜெயிச்சிடலாம். உங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற போது அதுக்கு ரொம்ப அழகா